அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். பாருங்கள் ஃப்ரெண்ட், சுவையான ராகி ரொட்டி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பட்டரெல்லாம் தேய்ச்சி நம்ம தயிரோடு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காணிக்கிறோம். இஷ்டம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ராகி ரொட்டி பண்ண போகிறோம். ராகி ரொட்டிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ராகி மாவு நான் 2 கப் எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி 2 கப்பு ராகி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு வேணும். ஏன்னா 2 ஸ்பூன் அவ்வளோ கோதுமை மாவு சேர்த்திக்கணும். அப்போ தான் இந்த கோதுமை மாவு ராகி மாவோட கம்பைன் ஆகி நமக்கு நல்லா தட்ட முடியும், ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. அதனால தான் இது சேர்த்திக்கிறது. ஜாஸ்தி இல்லை, வண்டி 2 டீஸ்பூன் அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கட்டரை எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம், நீங்கள் கட்டரை இல்லாட்டி பொடியாக நீங்கள் அரிஞ்சிக்கிறதா இருந்தாலும் அரிஞ்சிக்கலாம். இது பொடியாக அரியிறதுக்கு வேண்டி தான் இது பண்ணிகிட்ருக்கிறது. ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. ராகி மாவு இல்லைங்களா, கொஞ்சம் வயிறுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகு ஒன்று. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூடி ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இன்னொரு பச்சை மிளகு கூடி போட்டுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கர்கர் செய்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொடியாக அரிஞ்சாச்சு. இது நம்மளோட மாவில் எல்லாம் போட்டுக்கலாம். இது மாவில் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக புதினா தலை, காஞ்ச புதினா தலை எடுத்து வச்சுருக்கிறேன், காஞ்சது. அதே மாதிரி ஊசிக்கீரை வந்துட்டு காஞ்சது, அதுவும் கூடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த புதினா தலை போட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் இது தெரியலைங்களா, ஊசிக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் இது கூட நீங்கள் முருங்கைக்கீரையும் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது முருங்கைக்கீரை நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதானே அதுவும் போட்டுக்கலாம். வேறு எந்த கீரை வேணுமா இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி. கொஞ்சமாக லூஸாக இருக்கணும், அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருத்துவாங்க எல்லாம் க்ளீனாக. ரொம்ப சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில். அப்போ ஒட்டாது. ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லா ஏஜ்காரும் சாப்பிட்லாம். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சுகருக்காருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டும் போது நல்லா பறந்து வரும். இப்படி லூஸாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடுங்க. இப்படி 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம தட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பால் மாதிரி சின்ன ஒரு உருளை எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் இலையில் உங்களுக்கு நீங்கள் இலையில் தட்டலாம், இல்லாட்டி பேப்பரில், பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டலாம், இல்லாட்டி பட்டர் பேப்பரில் எதுலையான தட்டலாம். என்கிட்ட வாழை இலை இருக்குல்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி உருண்டை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு நல்லா தட்டுங்க. இது நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துறதே ரீசன் வந்துட்டு உடையாமல் இருக்கிறதுக்கு தான். கோதுமை மாவு ராகி மாவு கூட சேர்ந்து கம்பைன் ஆகிறதுக்கு வேண்டிட்டு தான் அது சேர்த்துறது. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு தட்டிட்டு கல் சூட் பண்ணி வச்சுருக்கிற கல்லில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா தட்டிட்டு கவர்லேருந்து எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு
அது மாதிரி எல்லா மாவும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் தட்டிக்கோங்க. ஒன்று இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துருவோம். திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் வேகட்டும். ஒரு பக்கம் தான் வெந்திருக்கு, இப்போ திருப்பி போட்டு இன்னும் ஒரு பக்கம் வேவிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுப்போ. எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அப்புறம் இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாவு இருக்கிற வரைக்கும் எல்லாம் அதே மாதிரி செய்துக்குங்க. ஒன்றா போட்டு எடுத்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடான நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தயிரோட சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பட்டர் எடுத்து இப்படி தேய்ச்சிக்கோங்க. சுடாக இருக்கிறனால அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகி போகுது. பட்டர் நல்லா தேய்ச்சிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தயிர் கூட்டி சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்லாம். வேறு ஏதாவது சட்னி உங்களுக்கு இஷ்டம்னா அது கூட சாப்பிட்லாம். இல்லை சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு பிளாக் டீ வச்சு சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. மீண்டும் அதர் வீடியோன்னு உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய், see you.